எடுத்து அனுப்பிடும். ஆண்டவரே பாஸ்டர் இருந்திராஜை, ஆண்டவரே டேனியல் இருந்திராஜை நம் கரங்களை தட்டி வரவேற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆம் ஆண்டவரே, அநேகர்களுக்காக அநேக காரியங்களுக்காக செபிக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைகளை எண்ணி துதிக்கிறோம். இந்த காலங்களிலும் இந்த தேசங்களிலே அப்பா சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே யுத்த செய்திகளும் மரண ஓலங்களும் இயற்கையின் சீற்றம் பூமி எதிர்த்து நின்றெடுக்கும் சூறாவளி காற்று ஜலப்பிரளயம் தீவிரவாதிகளால் கொலையினால் வாரி கொள்ளப்படுகிறார்களப்பா. இந்த தேசம் ஆண்டவரே, ஆண்டவர் இந்த உலகம் ஆண்டவரே அப்பா பொல்லாங்கன் கருத்தில் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அழிவுகளும் நாசமோச விக்கினங்களும் யுத்த செய்திகளும் மரண ஓலங்களும் இயற்கையின் சீற்றம் பூமி எதிர்த்து நின்றெடுக்கும் சூறாவளி காற்று ஜலப்பிரளயம் தீவிரவாதிகளால் கொள்ளை நோயில வாரிக்கொள்ளப்படுகிறாளப்பா. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே, ஆமாண்டவரே மரண ஓலங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆகில்தான் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவரே ஜெபத்தின் ஆவி எங்கள் மேல் ஊற்றியிருக்கிறீர். அதற்காக சுத்திரம். இதோ எங்களுக்கு ஏற்படுத்தி இந்த பரலோக வாசல் ஜெப வீடு ஐக்கியத்தை நினைக்கிறோம். கேட்டே ஹெவன் சர்ச்சை நினைத்து பார்க்கிறோம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றே இருக்கும்படி நான் தெரிந்து கொண்டு பரிசுப்படுத்தினேன். என் கண்களும் இருந்துமே என்னாலும் இங்கு இருக்கும். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் செவிகள் திறந்தவைகளும் கவனிக்கலாமாக. ஆகையால் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆகதான் தேசத்தில் உள்ள காரில் விலகட்டும், பாவங்கள் ஒழியட்டும், சாபங்கள் நீங்கட்டும், ரோகங்கள் மாற்ற, அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீறுதல் விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளை கொடுக்கிறோம். தேசங்களை சுற்றி ஏரியை சுற்றி இடத்தை சுற்றியும் எங்கள் நிலைக்காலம் உடைய ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகலருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். ஆகதான் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே தங்களுடைய பலத்தை குறித்தும் நம்முடைய ஞானத்தை குறித்தும் தங்களுடைய அந்தஸ்தை ஆஸ்தி அழகை குறித்தும் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவரை இல்லாமல் மீட்பு இல்லை, அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை இல்லாமல் விடுதலை இல்லை, அவர் இல்லாமல் நமக்கு சமாதானம் இல்லை. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு விடுதலை, இதுதான் உங்களுக்கு நிச்சயம், இதுதான் உங்களுக்கு முடிவு, இதுதான் உங்களுக்கு நம்பிக்கை, இதுதான் உங்களுக்கு மெய்யான சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் நீங்கள் இம்மைக்கும் மறுமைக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜாதி மதம் பேதமின்றி வந்தார், எல்லாருக்காகவும் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் ஆமாண்டவரை குறித்தே எல்லாருக்கும் ஆமாண்டவரை சொல்லித்தரவே வந்தார். ஏனென்றால் உலகம் பாவ பிடியிலும் சாப கட்டுகளிலும் ரோகங்களிலும் அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் விருதுகளிலும் சிக்கி தவிக்கிறதை அறிந்தவர். அல்லேலூயா. இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பது தேவாதி தேவன் ராஜாதிராஜன் தான் சொந்த குமாரன் என்று பராமரித்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து சகலத்தையும் நமக்கு ஆமாண்டவரே எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார், எல்லா மாதிரிகளையும் காண்பி கொடுத்தார். அல்லேலூயா. மீண்டும் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார் 3 நாள் ஆண்டவரே. அல்லேலூயா. மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். அல்லேலூயா. ஆமாண்டவரே நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம், நம்முடைய அநியாயங்கள் நிமித்தம், நம்முடைய சாபங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்து அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதோ பரலோகத்துக்கு சென்றிருக்க வலதுபசி வீட்டிற்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கார், நமக்காக ஒரு இடத்தை ஆயத்து பண்ணி கொண்டிருக்கார். மீண்டும் வர இருக்கின்றார். அவர் வருகைக்கு முன்பு நம்ம ஆயத்தப்பட முடியா இந்த உலகத்திலே அவரை நாம் ஆமாண்டவரே அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்குள் நாம் வாழ்ந்திருக்க, அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள் நாம் அல்லேலூயா சோத்திரம் விடுதலையோடு அவரை ஆராதிக்க அன்பு கூற செய்தவர். ஆகில்தான் பயத்தின் ஆவியில் கொடுக்காமல் அப்பா பிதாவென்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 2 தீமோத்தேயு 1:7 நாங்கள் வாசித்தோம். பலமுள்ள ஆவியை கொடுக்காமல் ஆமாண்டவரே பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகத்தான் நாங்கள் எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமான், ஆமென், அல்லேலூயா. ஜெபம் தான் நமக்கு ஜீவியம். ஜெபம் அல்லாமல் தேவனோடு உறவு வைக்காமல் நாம் ஒன்று செய்ய முடியாது. ஜெபம் என்பது என்ன? தேவனோடு உறவாடுவது, தேவனோடு நாம் பேசுவது, தேவன் பேசுவதை நாம் கேட்பது, வேதத்தை வாசிப்பது. அல்லேலூயா. அவர் நம்மளோடு எப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகதான் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சோத்தரிப்போம் என்று தாவீதுக்காரர் அன்றே எழுதி வைத்து விட்டார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் நாம் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்றால் அந்த வார்த்தையில எவ்வளவு ஜீவன், பலன், அரண், கோட்டை, தஞ்சம், அடைக்கலங்கள் ஆவது அனுகூலம் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலும் கூட ஆமாண்டவரே நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லும் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கள் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் ஜெபத்தின் மேன்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதுதான் தலைப்பு. ஜெபம் என்பது எவ்வளவு ஒரு மனிதனுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் உங்கள் ஜீவியம் செத்ததாக இருக்கும். ஜெபம் இருந்தால்தான் உங்கள் ஜீவியம் ஆமாண்டவரே உங்கள் ஜீவனாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த நாளில் தேவ செய்தியை நாங்கள் கொடுக்க போது ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. அகல்தான் ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா. மத்தேயு 18:19 எடுத்து வாசிப்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையும் குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் தேவன் வந்தது என்ன? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் வெளிப்படுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆகில்தான் ஜெபத்தை அவரும் ஆண்டவரை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஜெபத்தையும் அவர் செய்தார். ஜெபம் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆகையினால் ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஸ்தோத்திர பலி விண்ணப்பம் ஜெபம் எந்நேரம் நாங்கள் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்பம் ஜெபம் எந்நேரம் நாங்கள் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா நாங்கள் ஜெபிக்கணும். உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. முழங்காலில் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குலமாகணும். முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நாமம் ஜெபிக்கணுமே. தானியேலை போல 3 வேளையும் தவறாமல் நாங்கள் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. உலகை மறந்து சுயம் வெறுத்து உம் பாதத்தில் கிடக்கணுமே. உலகை மறந்து சுயம் வெறுத்து உம் பாதத்தில் கிடக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. ஏனால் ஜெப ஆவி நமக்கு தேவை. ஆகையால் தான் ஜெபத்தின் மேன்மை குறித்து நாங்கள் ஆண்டவரை பார்க்க போகிறோம். இந்த காலங்களிலும் தேவன் நமக்குள் ஏன் இந்த பாரத்தை வைத்தார்? ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே உலக நடப்பு காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், ஹல்லேலூயா, எங்கு பார்த்தாலும் என்னென்ன சூழ்நிலைகள்ல ஜனங்களுடைய தவிப்பை ஏக்கமாய் ஆண்டவரை நோக்கமாய் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு துயரத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன்
அல்லேலூயா. ஒரு நாளும் அந்த நிலைமைக்கு நாம் ஆளாக கூடாது என்பதற்காக தான் அல்லேலூயா வேதத்தை நம் கரத்தில் கொடுத்து அதிலே நீங்கள் ஆண்டவரை பிழைத்து அதன் வார்த்தையை கேட்டு அதன் வார்த்தையை வாசித்து அதிலே நீங்கள் ஜீவிக்கும்படியாய் அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தை நான் ஜெயித்தேன், முடிவதை உங்களோடு கூடனே இருக்கிறேன்னு சொன்னார். வாக்கு மாறாத இதோ நாங்கள் உங்களுக்கு முன்பாக ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய நோக்கம், அவருடைய ஏக்கம், அவருடைய சித்தம், என்னுடைய திட்டம். ஓ அல்லேலூயா. இந்த காலங்களில் இந்த தேசங்களில் நாங்கள் 44 ஆண்டுகள் கழிந்து இருக்கிறோம் என்றால் எப்படி அது? ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. இது எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய பரக்கத்தினாலும் அல்ல, எங்களுடைய ஞானத்தினாலும் எங்கள் அந்தஸ்தினாலும் எங்கள் அழகினாலும் எங்களுடைய கல்வியினாலும் அல்ல, எங்களுடைய பலத்தினால் அல்ல. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாங்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஏன்னா அவருடைய திட்டம். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ சகோதர சகோதரர்கள் ஒருமித்து வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது நேரிடவில்லை. ஏன்? அல்லேலூயா. 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 கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள், கர்த்தரையே முழு மனதாய் இவர்தான் எங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் ஒரு நன்மை குறைபடாமல் காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொன்னார். பாருங்க, ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் எல்லா நாடுகளும் வளைந்து கொண்டாலும் அது தனித்து நின்று ஆமாண்டவரே எப்படி அது நிற்கிறது? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆமாண்டவரை காக்கிறவர் உறங்குவதை தூங்குவதும் இல்லை, பகலிலே வெயிலாகலே இரவிலே நிலாவுகளை சேதப்படுத்தாது என்று சொல்கிறார். சேதங்கள் வரங்க, ஆனாலும் ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவ இல்லாமல் நீங்கள் உலகத்தில் வெற்றி காண முடியாது. கிறிஸ்துவே ஜீவன், ஜீவனே நமக்கு பலன், பலனே நமக்கு அரண், அரணே நமக்கு கோட்டை, கோட்டையே நமக்கு தஞ்சம், தஞ்சமே அடைக்கலம், எங்கள் ஆபத்துகள் அனுகூலமானவர். அல்லேலூயா. அது கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் வந்து விடுவோம். அல்லேலூயா. இதைதான் நாங்கள் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஜெபத்தின் மேன்மை நமக்குள் வர வேண்டும். ஜெபிக்க வேண்டும், நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் 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 ஜெபமே நமக்கு ஜீவியமாக இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. ஜெபத்தில் நீங்கள் நிறைந்தவர்களாய் எப்பொழுது காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 18:20 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. 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 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறாளோ அங்கே நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்து சகலத்தையும் படைத்து எல்லாவற்றையும் உண்டாக்கி அல்லேலூயா மனிதன் ஆண்டவரே ஆமாண்டவரை படைத்து ஆமாண்டவரை எல்லாவற்றையும் படைத்து சந்தோஷம் சமாதானம் என்று சந்தோஷித்தாராம். ஆனால் மனிதனை படைத்து வேதனை அடைந்து விட்டார் என்று அறிந்துதான் அவர் ஆண்டவர் அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகதான் அவர் எப்போதும் சொல்கிறார், நீங்கள் 2 பேர்கள் 3 பேர்கள் ஒருமனப்பட்டால் போதும், அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகதான் குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும், குடும்பம் பிரிந்திருக்க கூடாது. ஆமாம். அல்லேலூயா. மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒருமித்து வாழ வேண்டும். அந்த ஒருமித்து வாழ வேண்டாம், நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசித்தால் அதன்படி நடக்க உங்களை மறுரூபப்படுத்தும் தேவ ஆவியானவர் துணை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்க உங்களுடைய ஜெப ஜீவியம் அல்லேலூயா உங்களுக்கு உள்ள ஆமாண்டே உயர்த்தப்படும். அல்லேலூயா. அங்கு ஒருமனப்பட்ட ஆவி வரும், ஏக சிந்தை வரும், ஏக மனதாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பிரிவின் ஆவி உங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்படும். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் ஆவி உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் ஜீவியம் நமக்கு தேவை. ஜெபம் ஜீவியம் எப்படி வரும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தில் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தவர்களுக்கு ஏசப்பா என்று நாங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவர்களாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரை சோத்திர வழிகளை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. வழிகள் எல்லாம் சோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே போகும். எந்திரிக்கும் போது ஆண்டவரை, நடக்கும் போது, உண்ணும் போது, உடுக்கும் போது, படுக்கும் போது எல்லாவற்றுக்கும் நீங்க சோத்திரம் செலுத்தணும். வேலை செய்கிற ஸ்தலங்களை எல்லா இடங்களையும் சோத்திரம் செலுத்தணும். ஜெபம் ஜெபம் தேவனோடு ஐக்கியம் உள்ளதாக இருக்கும். தேவனை விட்டு தூரம் போகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாரங்கள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவனோடு பழகி தேவனோடு ஒன்றித்திருக்க, தேவன் தந்த கிருபை நாட்களிலே தேவனோடு வாழ்ந்திருக்க, தேவனோடு நாம் ஆமாண்டவரை எப்பொழுது ஒன்றித்திருக்க நம் மனதை அவரோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வரும் சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், பாரங்கள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர்கள் வரும், உபத்திரங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பாரங்கள் உண்டாகும். எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். யோனோக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. எவ்வளவு அழகாக அல்லேலூயா அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனை வருஷங்கள் வாழ்ந்திருந்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனோடு வாழ பழகிக் கொள்வோம் என்றால் நாம் வேதத்தை வாசிப்பதை மறந்துவிடக்கூடாது. வேதத்தில் அதிசயங்களை காணும்படி தேவன் கண்களை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். செவிகளை திறக்க, மனதை மறுரூபப்படுத்த, உங்களை ஒரு முழு மனுஷனாய் இந்த உலகத்தில் நிறுத்தி இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராய் ஆக்க அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் கூடும். அல்லேலூயா. அவரை எல்லாம் ஒருவரும் பரலோகத்தில் போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவனாய் இருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாய், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசிப்பது என்று ஆணித்தரமாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகதான் ஜெபித்து ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 7:7 கூட வாங்க வாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், நாடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகான கிருபை உள்ள வார்த்தை இது. ஏதாவது உங்களுக்கு பாரமாய் இருக்கிறதா? எல்லாவற்றையும் கேட்க தெரிகிறது, தேவனிடத்தில் கேட்க தெரியாதா? அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், நாடுங்கள் கிடைக்கும் என்றார். அல்லேலூயா. நீங்க கேட்டு ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்க தட்டும் போது உங்களுக்கு திறக்கப்படாமல் இருக்காது. தேடும் போது கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகதான் மத்தேயு 7:8 கூட வாசிப்போம். மத்தேயு 7:8. ஏனென்றால் கேட்கின்றவன் எவனும் பெற்றுக்கொள்கின்றான், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகின்றவன் கண்டடைகின்றான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகின்றவனுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பாத்தீங்களா? எவ்வளவு அழகாக கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்கிறார். இதை கேட்டு தன் சிலுவையை எடுத்து என் பின்னே வாருங்கன்னு சொன்னார். என்ன சொன்னார்? அவர் பாரமான சிலுவை சுமந்து கொண்டு என்னுடைய பின்னில் வாங்க. அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க மனதுள்ளவர்களாய் மாறுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை பிடித்துக் கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலே பாருங்க, மார்க் 11:24 எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் 11:24. ஹல்லேலூயா. 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 நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும், உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், ஒரு பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சிறு பிள்ளையா இருக்கும் போது தாய் தகப்பனிடத்தில் கேட்போம். அவங்க கேட்டுவிட்டு அவளுக்கு ஒரு நிச்சயம் வரும், எங்க அப்பா எங்க அம்மா கண்டிப்பா அதை வாங்கி கொடுப்பாங்க, அது கண்டிப்பா நமக்கு செய்வாங்க, நான் கேட்டது பெற்றுக்கொள்வேன். அவளுக்குள்ள ஒரு நிச்சயத்தோடு சமாதானத்து படுத்து வாங்குவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கேட்டது அவர்கள் தலைமாட்டில் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க அவ்வளவு விசுவாசம். ஆகையால் தான் தேவன் சொன்ன, சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆகாவிட்டால் ஹல்லேலூயா நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். எவ்வளவு ஓமையான வார்த்தைகள், எவ்வளவு அழகான காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனால் ஜெபம் தேவனோடு ஒன்றித்து இருக்க முடியாது. தேவனிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டால் எவைகளை கேட்டுக்கொள்ளும் அவரை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிக்கும். அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர். ஏன்னா அந்த விசுவாசத்தை தொடங்குறவரும் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர். ஹல்லேலூயா. ஆகத்தான் நாம் எப்பொழுது ஜெபிக்க போனாலும், தேவனே எங்கள் அவிவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கட்டும், நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து காணட்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிற வரையில் நமக்குள்ள விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா எந்தெந்தோ காரியங்களை நாங்கள் விசுவாசித்து ஏமாந்து போகிறோம். ஆனால் தேவனிடத்தில் வந்தவர்களை ஒருவரையும் அவர் வெட்கப்பட விடுவதில்லை, வெட்கப்பட்டு போனதையும் இல்லை. நாங்கள் சாட்சிகளாக இருக்கோம். ஹல்லேலூயா. நாங்களும் உங்களை போல ஒரு பாடுள்ள மனிதர்கள் தான். நாங்களும் உங்களை போல இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற ஜனங்கள் தான். நாங்கள் ஒரு பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் என்று சொல்லிக்கொள்ள எங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லை. நாங்கள் உங்களை போல பலவீனர்கள், மதியினர்கள், பார்வையினர், பேச்சினர், நடையினர், செவியினர், செய்யினர்களா இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் வந்தபோது, ஆண்டவரே எங்களை ஒரு விசி கூடிய மன்னிங்க. ஆமாண்டவரே
ஹல்லேலூயா. இனி இந்த பாவங்கள், இந்த காரியங்கள், இந்த செயல்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஜெபம் வீண் போகவில்லை. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய இயக்கத்தின்படி நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகல்தான் நாங்கள் சொல்றோம், தேவன் உண்டு பண்ணலை, கண் காணவில்லை, காது கேட்க எதிர்த்து தோன்றுமில்லை என்று சொல்லியிருக்கார். ஆனால் எங்கள் உணர்வுக்குள் அவர் இருந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சகலத்தை செய்ய வல்லவர், தேவரில் செய்ய நினைத்து உண்டு தடைப்படாமல் சகலத்தை செய்ய மீட்பர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அவரை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஜெபம் எவ்வளவு உங்களுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் யோவான் 4:24 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகையால் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம், ஆவியோடும் கருத்தோடும் ஞானத்தோடும், ஞான பாட்டினாலும் சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று. ஏன் அந்த வார்த்தையை நாம் பறந்து கொண்டு வருகிறோம்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஹல்லேலூயா அவரை தொழுது கொள்ள வேண்டும். முதலாவது 2 கற்பனையில முடித்தார். 10 கட்டளையை 2 கற்பனையில முடித்தார். ஹல்லேலூயா. எதற்காக? 2வது கட்டளை, உங்களை நேசிக்க பிறரை நேசிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தார். அங்கல்தான் அவர் சொல்லுகிறார், யோவான் 14:13 சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாக அதை செய்வார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதனால்தான் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அறிக்கை செய்யாத எந்த ஒரு ஜெபமும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சரித்திரம் இல்லை. எதை கேட்டாலும் என் நாமத்திலே கேளுங்க. இதுவரை நாமத்திலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்திலே எதை கேட்டாலும் பிதா என்னில் மகிமைப்படும்படி அதை உங்களுக்கு செய்வார். இவ்வளவு ஆணித்தரமாக நமக்கு ஆண்டவர் எவ்வளவு இலகுவாக, எவ்வளவு சுலபமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7 சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஏனென்றால் ஹல்லேலூயா, நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். வேதத்தை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு ஜீவனும் பெலனும் மரணம் கோட்டை தஞ்சம் அடைக்கல எங்கள் ஆபத்துகள் அனுகூலமாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. ஆகதான் யோவான் 16:23 கூட வாசிப்போம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தருவார். பாத்தீங்களா, இது எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தம், அவர் வார்த்தையானவர் மாம்சமானவர் நமக்குள் ஜீவனானார் என்று நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 1:1. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இருந்தவர், அவரை இல்லாமல் இந்த உலகம் உண்டாகவில்லை. ஆகையால்தான் மெய்யான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். எதற்காக? அவரை அறிவீர்கள், அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா.
அதுதான் அவர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தருவார். ஆகையால் தேவன் சொல்லுகிறார், இந்த யோவான் 16:24 கூட நாங்க பார்க்கிறோம். என்னில் அன்பாயிராதவன் கைக்கொள்ள மாட்டான், என்னில் கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கின்ற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் யோவான் 16:24 16 இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்று நீங்கள் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகல்தான் ஆண்டவரே, தேவனுடைய ஆமாண்டவரே, நாம் கேட்டுக்கொள்வது எதுவா இருந்தாலும் ஹல்லேலூயா அவருடைய நாமத்தினால கேட்டுக்கொள்ளும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவினிடத்தை வேண்டிக் கொண்டது எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் எதை அவர் நமக்கு தர வேண்டும், எதை அவர் நமக்கு தகுதியாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் எதை கேட்டாலே நாமத்தில பிதாவின் சித்தத்தின்படி கேட்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆகதான் எதை கேட்டாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இதுவரை எங்களுடைய சுயபுத்தில ஞானத்தில பலத்தில ஓடி விழுந்தோம் அப்பா, எங்களை மன்னிய. இனி எங்களுடைய சித்தம் திட்ட நோக்க ஏக்கமெல்லாம் உமதாகட்டும். உம்முடைய சித்தம் போல எங்களை அப்பா நடத்துங்க, வணைந்தருங்க, எங்களை அப்பா ஆண்டு கொள்ளுங்க, எங்களை எங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, உம்முடைய சட்டைகளுக்கு அடைக்கல தாங்க என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதனால் ஜெபிக்கிற விதத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஏனென்றால் ஹல்லேலூயா நாங்கள் எவ்வளோ காரியங்களை கேட்டிருக்கிறோம். எதுவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும், எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதே போலதான் நாம் தெரியும், நமக்கு பிள்ளைகளை குறித்து நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. நாம் எப்பவும் பார்க்கிறோம், நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் அடம்பிடிக்கும் போது அதை நாம் பெற்றுக்கொண்டோம்னா அதில் வேதனை, சோதனை, இந்த அவமான, கஷ்ட நஷ்டம்லாம் ஏற்படும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அதில் வேதனை, சோதனை, நிந்த அவமான, கஷ்ட நஷ்டம் ஒன்று நம்மளை சூழ்ந்து கொள்ளாது. அதில் மெய் சமாதானம், சந்தோஷம், நிச்சய முடிவு, நம்பிக்கை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஏனால் தேவனுடைய சித்தத்தின்படி ஹல்லேலூயா நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகில்தான் அவர் எவ்வளவு அழகாக நமக்கு காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். இது நீங்க மத்தேயு 6:3 கூட நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் தர்மம் செய்யும் போது தர்மம் மத்தேயு 6:5 சொன்னீங்க. அல்ல 5:5. அன்றியும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படி அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் சொல்றாரு? மாயக்காரனை போல இருக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கும் வித்தியாசம். நீங்கள் எல்லாமே ஒன்றாக மிஸ் ஆக்கி விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொல்லி போனார். அதை தான் தேவ பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வீதியில் நின்று. ஹல்லேலூயா. தேவனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவது, எந்த இடத்திலும் எக்காலத்திலும் எப்பொழுதும் அவரை சோத்திருப்பது உங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. அவர் வார்த்தை வீணிலே வழங்காதீர்கள் என்று சொன்னார். எதற்காக? அல்ல, மாயக்காரரை போல அல்ல. அவருடைய சுயத்தோடு ஆண்டவரை
ஆமாண்டவரே தன்னுடைய காரியத்திற்காக அல்லேலூயா அல்ல. அதான் சொன்னார் அவர் அழகாக, இங்கே எவ்வளவு அழகாக சொல்லுவார், அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல இருக்க வேண்டாம், மனிதர்கள் காணும்படி அவர் ஜெப ஆளுங்கள் வீதிகளிலும் நின்று ஜெபம் விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே 6:6 என்ன சொல்றார் அவர் மத்தேயுவிலும், நீங்களோ ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உங்கள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் உங்கள் பிதா அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும்? அந்தரங்கத்தில் உங்களை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது, அவரிடத்தில் மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கதான் தேவன் மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவனை உள்ளத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்? உங்கள் கதறலையும் குமரலையும் கர்த்தர் காண்கிறார் என்று ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. நன்றாக உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொல்வதெல்லாம், நீங்கள் அவர்களைப் போல செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவாதி தேவன். ஆக ஜெபிப்பது எப்படி என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மத்தேயு 6:9 மத்தேயு அல்லேலூயா 13 வரையும் அல்லேலூயா அல்லேலூயா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா 6-13 வரைக்கும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் வருவதாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாருங்க என்று சொல்லிக் கொடுங்க. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது, எங்கள் கடன்களை மன்னிகள் என்று சொல்லுங்க. எங்களை சோதனைக்கு உட்படாமல் நாங்கள் விழித்து எல்லா தீமைக்கும் எங்களை ரட்சித்துக் கொள்ள இந்த ராஜ்யம் பரலோகம் பூமி உம்முடையா இருக்கிறது என்று அவரிடத்தில் மன்றாடுங்க. அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆமாண்டவரே, 32 தினங்களும் உலகத்தை செய்து முடிவது உங்களோட இருக்கிறேன்னு சொன்னீங்களே. அல்லேலூயா. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஏனென்றால் இந்த ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உம்முடையவளாக இருக்கிறது என்று வேண்டிக் கொள்ளும் என்று தேவன் நம்மளுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகதான் இப்பேற்பட்ட நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என உற்சாகத்தில் நம்ம உற்சாகம் உள்ளது என்று சொல்லியிருக்கார். பாருங்க, மத்தேயு 26:41 எடுத்து வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா.